ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாகமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். யாத்திராகமம் 3:8. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகல ஆசீர்வாதங்களோடும் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டு எந்தவித குறைவுமின்றி அந்நிய தேசமாம் எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். நாட்கள் உருண்டோடின. பல வருடங்களுக்கு பின் சிறிது சிறிதாக வசதிகள் குறைய தொடங்கின. சந்தோஷமும் சுதந்திரமும் இழந்து இறுதியிலே அந்நியனுக்கு அடிமைகளாகி விட்டனர். உபத்திரவங்களும் பாடுகளும் அதிகரிக்க தங்களை ஆசீர்வதித்த தேவனை மறந்திருந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக தேவனை நோக்கி கூக்குரலிட்டனர். அவர்களில் இரக்கம் கொண்டு அவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டார் கர்த்தர். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்களைப் போல சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாக, தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டவர்களாக, சுகபோகமாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் நாட்களை கழித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் வாழும் இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. இது நமக்கு அந்நிய தேசமே. இந்த நிரந்தரமற்ற உலகிலே நம்முடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை சிந்திக்கிறோமா? நாம் உண்மையாகவே நித்திய சந்தோஷத்தோடு வாழுகிறோமா? நாம் எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் நமது பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறாவிட்டால் நித்திய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. பிரியமானவர்களே, அதே பாவ அடிமைத்தனத்திலே நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போமானால் அன்று இஸ்ரேல் மக்கள் அடைந்த வேதனை, உபத்திரவம், துன்பம் இவைகளிலும் அதிக வேதனையை அடைய வேண்டியது இருக்கும். ஆகவே இதை உணர்ந்தவர்களாக நம்மை விடுவிக்கும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நித்திய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் அன்பின் தேவனே, இந்த நாளில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் எனவும், இப்போது எங்களுக்கு இறங்கி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்தள்ள வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். தேவனே, நாங்கள் எப்போதும் உமக்கு உண்மை உள்ளவராக இருக்க உதவி செய்திருங்க. எங்களுடைய அனுதின வாழ்வின் எந்த ஒரு செயலும் உமது நாமத்துக்கு கனவீனத்தை கொண்டு வந்து விடாதபடி நாங்கள் கவனமாக வாழவும் உம்முடைய நாமத்தை கனப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, மனம் திரும்பியவர்களாக உம்மிடத்தில் திரும்பவும் உம்முடைய வார்த்தைகளில் விசுவாசமும் கீழ்ப்படுத்தலும் நிறைந்தவர்களாக வாழவும் எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள பிரிவினைகள், சமாதான குலைச்சல்கள் நீங்கவும், வழக்கு மன்றத்தில் உள்ள வழக்குகள் தீர்ந்து குடும்பங்கள் சமாதானம் அடையவும், உடைந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரவும், சாட்சியாய் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சஞ்சலத்தோடும் ஆத்தும வியாகுலத்தோடும் பல தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தேற்றி உயிர்ப்பிக்கவும், அவர்களது மன்றாட்டுக்கு ஏற்ற பதில்களை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, வேலைக்காக காத்திருப்போர், வேலை இழந்து போனவர்கள், நிரந்தர வேலைக்காக பல ஆண்டுகள் காத்திருப்போர், பதவி உயர்வுக்காக, சம்பள உயர்வுக்காக காத்திருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒத்தாசை அனுப்பவும், வேலைக்கான வழிவாசல்கள் திறந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசத்தில் மலிந்து கிடக்கும் பாவமாகிய மதுபானம், போதைப் பொருட்கள், சமூக வலைத்தள பாவங்கள் மற்றும் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமைப்பட்டுள்ள மக்கள் சாத்தானின் கண்ணிகளிலிருந்து விடுவிக்கப்படவும், மனம் திரும்பவும், பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருட்களின் விற்பனை தடுக்கப்படவும், போதைப் பொருட்களை கடத்தும் தொழிலில் ஈடுபடுவோர் மனம் திரும்பவும் தேவரீர் கிரியை செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், கடலோர கிராம மக்கள் பாதுகாக்கப்படவும், தீய பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கடன் சுமையினால் கஷ்டத்துக்குள்ளானவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் திறந்தளவும் ஜெபிக்கிறோம். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற கர்த்ததாமே, பற்பல வியாதிகளினாலும் சுகவீனங்களினாலும் சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் தேவரீர் குணப்படுத்தி அவர்கள் மனக்காயங்கள் ஆறச் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயத்தில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தேவரீர் தயவுசெய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருமண வயதடைந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமணம் கைகூடி வரவும், நெடுங்காலமாய் பிள்ளைக்காக காத்திருப்போரின் கண்ணீர் துடைக்கப்படவும், சந்ததி விருத்தி அடையவும், பேறுகாலத்தை எதிர்பார்த்திருக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு கர்ப்பத்தின் கனியை ஆரோக்கியமாக வளர்த்து குறித்த நாளில் சுகபத்திரமாய் ஈண்டெடுக்கவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், மூட பழக்கங்களிலிருந்தும் மாந்திரீக வல்லமையின் பிடிகளிலிருந்து விடுவிக்கப்படவும், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உமக்கு முன்பாக உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும், வளமான தேசம் உருவாகவும், பரிசுத்தாவியானவரின் ஆளுகை எங்களுக்கு தேசத்துக்கு தந்தரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள், ஊழியர்கள், அவர் தம் குடும்பத்தினர்
பாதுகாப்பாய் வாழவும், கர்த்தருக்கு சாட்சி பகரவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் உழைக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.